அனைவருக்கும் வணக்கம். 100 டேஸ் சேலஞ்ச் யூஜிடிஆர்பியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டே 12th டே. ஸோ 12th டே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா யூனிட் 2 பார்க்குறோம். ஸோ யூனிட் 2ல லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், தட் மீன்ஸ் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்கன்னா nth டெரிவேட்டிவ் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. அந்த ஸ்டாண்டர்டான ஃபார்முலா எப்படிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க, எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபார்முலா படித்தோம். இப்போது அந்த ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா அதில் நான் உங்களுக்கு குவிஸ் கேட்கும்போது கேட்டிருப்பேன். எப்படிலாம் கேட்டிருப்பாங்க, ஒன்று nth டெரிவேட்டிவ் கேட்டிருப்பாங்க. nth டெரிவேட்டிவ்க்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி டேரெக்டாக ஃபார்முலாலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இல்லையா பர்டிகுலராக என்ன பண்ணுவோம், y2 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது 2 தடவை டிஃபரன்சியேஷன் பண்ணால் என்ன வரும், அதாவது எண்ணுக்கு பதிலாக 2ஓ இல்லை 3ஓ கொடுத்து என்ன பண்ணுவோம், அவங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னொன்று மூணாவது என்ன, பர்டிகுலராக அதாவது y2ஓ y3ஓ கண்டுபிடிச்சிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் 0ங்கிற பாயிண்ட்டோ இல்லை 1,1ங்கிற பாயிண்ட்டோ பாயிண்ட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ். ஸோ இதே மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி இதை கொஞ்சம் அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா லெபினட்ஸ் தியரம்னு கேட்பாங்க. ஸோ இந்த லெபினட்ஸ் தியரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று லெபினட்ஸ் தியரம், இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமோட இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருவேன், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவேன். நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், 1 hour ஒரு லேர்னிங் ஒரு பார்த்துப்போம். இன்னொன்று ஒரு பிடிஎஃப் கொடுத்து நான் அந்த பிடிஎஃப் படிக்க சொன்னோம் இல்லையா. ஸோ இன்றைக்கான பிடிஎஃப் உங்களுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம், பட் அதை எப்படி படிக்கணுங்கிற இன்ட்ரோடக்ஷன் நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கணும், என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருவேன். சேடல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கணும், மினிமம் எப்படி கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் வித் ஆன்சரோடு நான் கொடுத்துருவேன். அதையும் நான் இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுமே போஸ்ட் பண்ணேன். ஏன்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு 4:30 ஸ்டார்ட் பண்ணணும் பிளான் பண்ணுறேன். ஸோ அப்படி 4:30லேருந்து 5:30க்குள்ளே முடியுதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எனக்கு முடிஞ்சிட்டாலோ, எனக்கு டைம் இருக்குது, நான் வேலைக்கு போகல, நான் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுறீங்க. ஒரு 6 மணிக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலையில் படிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். இல்லை வேலைக்கு போகிற ஆஸ்பிரண்டாக இருந்தால் நீங்கள் 5:30 கிளாஸை முடிச்சோடனே இந்த ரெக்கார்டிங் செஷன் இந்த லைவ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸை குவிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபேமிலியை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய கரியரை பாருங்கள், அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த பிடிஎஃப் படிங்க. சரியா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது லெபினட்ஸ் தியரம். ஸோ இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்முலா கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபார்முலான்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஃபார்முலான்னு என்ன நினச்சிப்போம், ஓகே புக்கில் எல்லா புக்லேயும் லெபினட்ஸ் தியரம்னு சொன்னோன்னே இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் இருந்துட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி எப்படி ஃபார்முலா இருக்கும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றது. இப்போ ரெண்டு விதமாக ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ லெபினட்ஸ் தியரத்தோட ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இதை இன்னும் ஷார்ட்டாகவும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, லெபினட்ஸ் தியரம் முதல்ல எப்போ அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், தனியாக ஒரு வேரியபிள் யூ இருக்குது வி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸ் பவர் என்னன்றதுனா என்ன பண்ணுவோம், nth டேட்டு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருப்போம். இல்லை இ பவர் ஏஎக்ஸ் படிக்கணும் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு nth டேட்டு கண்டுபிடிங்க. ரெண்டு எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தனித்தனியாக இருக்குது அப்படின்னாலோ நடுவில் இந்த ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்தாலும் இது தனியாக இருக்குது தனியாக இருக்குது. இதே நம்ம லாக் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. ஸோ லாக் ஆஃப் எப்படி இருக்கும், log of a square minus x square ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், log of a plus b a minus b முதல்ல பிரிப்போம். இதை பிரிச்சுட்டு நம்ம log a into log b is equal to log a. இது என்ன பண்ணுவோம், a plus x into அடுத்து நம்ம a minus x போடுவோமா, log of a minus x. அப்போ இந்த ஃபஸ்ட் டேர்முக்கு நம்ம லாகிரிதம் ஃபார்முலா நமக்கு தெரியும், log of ax plus bக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே என்ன பண்ணுவோம், log of ax plus b ஃபார்முலா தெரியும். அப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இது எப்படி போட்டோம்னா, இது உங்களுக்கு ப்ராடக்ட்டில் இருந்தால் கூட இதை ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி பிரிப்பீங்க, ஏ ப்ளஸ் எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ். இது ரெண்டும் ப்ராடக்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் லாகை பொறுத்த வரைக்கும் லாக் ஏபிக்கு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு பிரிக்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால ப்ராடக்ட்டில் இருந்த ஃபங்க்ஷனை சம் ஃபங்க்ஷனை மாற்றுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருந்தது. அப்படியே நம்ம மாற்றிட்டோம். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், உங்களுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன் இன் ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஃபார்முலா எதனுடைய வெர்ஷன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா ஸ்கூல் லெவலில், டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ இன்ட்டு வி. யூ அப்படியே வச்சுக்கோங்க, வியை பண்ணால் வி டேஷ் ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கோங்க, யூ பண்ணால் யூ டேஷ். ஸோ இதை என்ன சொல்லுவோம், ப்ராடக்ட் ரூல்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ டிஃபரன்சியேஷனில் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் ரூலில் இங்கே ஒரு தடவை தானே டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், n டைம் பண்ண போகிறோம். இங்கே 1 டைம் பண்ணதான் என்ன பண்ண போகிறோம், nth டைம் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்கும்போது அதை nth டெரிவேட்டிவ் போடுறதுக்கு லெபினட்ஸ் தியரம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ அப்ளிகபிள் ஆகுங்கிற மேபி ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது nth டிஃபரன்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த
2 ஃபங்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் 2 ஃபங்ஷன் இருக்கு. எக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது லெபினிட்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணலாம். u அண்ட் vன்னு 2 ஃபங்ஷன் இருக்கும். ஓகே. இப்போ u அண்ட் vல எப்படி ஃபார்முலா போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் வேர்ட கவனிங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத 2 விதமா சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, முதல்ல உள்ள ஃபங்ஷனை n டைம் பண்றாங்க. 2வது உள்ள ஃபங்ஷனை ஒண்ணுமே பண்ணல. தொந்தரவே பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க, முதல் ஃபங்ஷனை மட்டும் n டைம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் v. அப்புறம் எனக்கு NC1 வந்திருக்கு. அப்போ ஃபார்முலால ஒண்ணு ஒண்ணுலயும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் NC1, அடுத்து NC2, அப்புறம் NC3 வரும். அப்படி லாஸ்ட்ல NCR. அப்புறம் நடுவுல பார்த்தீங்கன்னா, நடுவுல NCR இருக்கு. கடைசியில NCNன்னு கடைசியில முடியறதுனால தான் NCNோட வேல்யூ 1. அதனால அங்க இல்ல. இப்ப இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணிக்கணும்? NCN இருக்குன்னு அர்த்தம். அப்ப NC 0ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தம். NC 0 இருக்குன்னு அர்த்தம். NC 0 becomes 1. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எப்படி ஆரம்பிச்சிருக்கு? NC 0ல ஆரம்பிச்சு லாஸ்ட்ல NCN வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கு. நடுவுல யார் இருக்கான்னா, நடுவுல ஒரு NCRன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. இப்படி தான் இருக்காங்க. NC0, NC1 இவங்கள யாரு கோஎஃபிஷியன்ட். ஏன் அப்படின்னா, இன் கேஸ் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. 4த் டெர்ம்ல கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப NC0 வருமா, NC1 வருமா நமக்கு தெரியணும் இல்லையா? 4த் டெர்ம்னா NC4 கண்டுபிடிக்கக்கூடாது. NC3 கண்டுபிடிக்கணும். ஏன்னா முதல் டெர்ம் யார் இங்க? NC0. 0ல இருந்து ஆரம்பிக்கும்போது 4வது டெர்ம் யாரு? 0, 1, 2 அண்ட் 3. அப்ப 3ன்னு வரவங்க NC3ல வரவங்க தான் 4த் டெர்ம். சரியா? சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபார்முலால கோஎஃபிஷியன்ட்டை கற்றுக்கிட்டேன். கோஎஃபிஷியன்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபஸ்ட்டு உள்ளதை நான் n டைம் பண்ண மாதிரி அடுத்த டைம் என்ன பண்ணுறாங்க, n-1 டைம் பண்ணுறாங்க. அடுத்து n-2 டைம்ஸ், இங்கே 2மா n-2. அப்போ என்னாகும், ஒவ்வொரு டைமும் u என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்போது n டேர்ம்ஸில் ஆரம்பித்து nலேருந்து 1 குறைக்கணும், அப்புறம் 2 குறைக்கணும், அதுக்கப்புறம் வரிசையாக போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் n இது nth டெரிவேட்டிவ் ஆஃப் யூல ஆரம்பிக்கிறோன்னா லாஸ்ட்டு ஒன்றுமே பண்ண மாட்டோம், u அப்படியே வச்சுருப்போம். அப்போது எப்படி v நம்ம ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்தோமோ கடைசியில் என்ன பண்ணுவோம், u ஒன்றும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி v பாருங்க. ஃபர்ஸ்ட் v அது ஒரு முறை பண்ணுவோம், 2 முறை பண்ணுவோம், கடைசியில n டைம் பண்ணுவோம். அப்போ இது நார்மலா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. NC1க்கான ஃபார்முலா போட்டிருக்காங்க. NC1 n, NC2னா n into n-1/2 ஃபேக்டரியல். பட் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா, உங்களை இதை வேற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா, nth டெரிவேட்டிவ் ஃபார்முலாக்கு என்ன பண்ணணும்னா, இதுதான் உங்களுக்கு லெபினிட்ஸ் தியரம். R = 0ல இருந்து n வரைக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததை கவனிச்சவங்களுக்கு இது உங்களுக்கு புரியும். NCR nth derivative, d of n minus r of u into d power r of v. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆரோட வேல்யூ 0லேருந்து 1 வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண ஆகும், NC 0 கிடைக்கும். டியோட பவரில் n-0, n-0 இஸ் dn. அதுக்கப்புறம் d பவர் ஆர்னா எனிதிங் பவர் 0 becomes 1. அப்போ என்ன ஆகும், அந்த கான்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், 0 டைம் பண்ணணும்னு அர்த்தம், கொஷின் அப்படியே எடுத்து எழுதணும்னு அர்த்தம். ஓகே. அப்போ என்ன ஆகும், இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. அப்போது நீங்கள் பெரிய ஃபார்முலா படிக்காமல் இப்படி படிச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக இது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை படித்து உங்களுடைய எந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் புக் எடுத்துட்டாலும் இதுதான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணுறத விட, ஆனால் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது இதை மாதிரி கேட்பாங்க. ஓகே. அப்போ nth டெரிவேட்டிவ் ஆஃப் uv, nth டெரிவேட்டிவ் ஆஃப் u into v ஈக்குவல் டு, இதான் ஃபார்முலா. அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஓரளவு இதனுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. NCR முதல்ல எழுதிக்கங்க. ஜஸ்ட் என்ன பண்ணி இதை பார்த்துட்டு வந்து நோட்டில் பார்க்காம எழுதிக்கோங்க. எழுதிட்டுன்னு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ லெபினிட்ஸ் தியரம்ல நான் சிம்பிளாக சொல்லணும்னா அதோடைய ப்ரூஃப்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ப்ரூஃப்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், சைன் ஆஃப் இப்படி கேட்டிருக்காங்க. மேம் இப்போ இப்படி கேட்டிருக்காங்க, சைன் ஏஎக்ஸும் காஸ் எக்ஸ் கேட்டிருக்காங்க, லாக் ஏஎக்ஸ் இருக்கு. இப்போ இந்த கொஷனுக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, இதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்ககிட்ட சைன் ஏ காஸ் பி, அதுக்கு நான் ஃபார்முலா இருக்குது. சைன் ஏ ப்ளஸ் பி அண்ட் சைன் ஏ பை 2, சைன் ஏ மைனஸ் பி பை 2 இருக்குல்லையா, அந்த மாதிரி ஜென்ரலாக இதை பிரிக்கிறதுக்கு ஃபார்முலா இருந்தால் பிரிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி nth டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணாலே ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணாதீங்க. இப்போ பாருங்களேன், இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், சைன் எக்ஸ் அண்ட் காஸ் ஏக்கு நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். சைன் ஏ காஸ் பி, அதாவது ஆக்சுவலாக இங்கே எப்படி இருக்குன்னா, சைன் ஏ காஸ் பி என்ன பண்ணுவீங்க, 1/2 ஆஃப், இதுக்கு என்ன ஃபார்முலானா 1/2 ஆஃப் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 அடினா 2 டைம்ஸ் ஆஃப் நீங்கள் வரணும், அதனால சொல்கிறாங்க. இங்கே வந்து 2 டைம்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணியிருக்காங்க, அதனால 2 போட்டிருக்காங்க. நான் இருக்கட்டும், இங்கே வந்து 2 வராதுமா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். சைன் ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 ஆஃப் ப்ராக்கெட்டில் சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி.
ஓகே. அப்ப sin A cos Bக்கு என்ன ஃபார்முலா 1/2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் சப் பண்ணுங்க. அவ்வளோதான். இங்க யார் இருக்கா? AX இருக்காங்க, BX இருக்காங்க. அப்போ 1/2 ஆஃப் sin ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா A + BX, A - BX. ஓகேவா? இப்ப இதுல nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா, இதுக்கு மட்டும் தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். sin AX + Bக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். sin A + Bக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா அப்படியே டைரக்ட்டா நீங்க அப்ளை பண்ணா, ஃபர்ஸ்ட் டெர்ம்க்கு nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாரி செகண்ட் டெர்ம்க்கு nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். இத நம்ம என்ன பண்ணலாம்? அடிஷன் ரூல் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி லாக் அப்ளை பண்ணுங்க. லாகுமே என்ன பண்ணலாம்? லாக் ஏ, பி என்ன பண்ணலாம்? லாக் ஏ அதுக்கப்புறம் லாக் பி ரெண்டா பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? இதுக்குமே nth டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இருக்கு. சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும். பார்ஷியல் ஃபிராக்ஷன் சம் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். 1/ax + b நான் என்ன சொன்னேன்? 12th 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணணும்? இந்த மெத்தட் கத்துக்கோங்க நான் சொல்லியிருக்கேன்னா, மொத்தம் எத்தனை மெத்தட் இருக்கு? ஃபர்ஸ்ட் கீழே உள்ள டினாமினேட்டரோட பவர்ஸ் இருக்கு இல்லையா? அதனுடைய பவர் 1 இருக்கிறது ஒரு மெத்தட். ஓகே 1 இருந்தால் a பை சம்திங் b பை சம்திங் a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ளஸ் b பை செகண்ட் ஃபேக்டர்னு சொல்லி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி a யார் b யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா? 1/ax + bக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே இன்கேஸ் உங்களுக்கு பவர் வந்து 2 வந்திருக்கு. அதாவது பவர் எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு ஃபேக்டருக்கு மட்டும் 2 இருக்குது அப்படின்னா என்ன ஃபார்முலா? a பை சம்திங் a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ளஸ் b பை பவர் அது ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு a பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. சப்போஸ் இந்த கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இப்படி கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1/x + 2 ஹோல் ஸ்கொயர் x - 1ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிப்பீங்க? a பை எக்ஸ் + 2 ப்ளஸ் b பை எக்ஸ் + 2 ஹோல் ஸ்கொயர் c பை எக்ஸ் - 1 இப்படி பிரித்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி a யார் b யார் c யாருன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். இதுக்கெலாம் உங்களுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதனுடைய nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த மாதிரி சம்முக்கெலாம் நீங்கள் லெபினிட்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள். இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து ஓகே இதுவுமே உங்களுக்கு sin AX தான் கொடுத்துருக்காங்க. சைனுக்கு அப்படியே அப்ளை பண்ணாலே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே இதுக்கப்புறம் இந்த சம் அப்ளை பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் இந்த சம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் இது மாதிரி ஒரு 3 ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னா இப்போ கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின். இது எல்லா விதமான புக்கை நீங்கள் எடுத்தாலும் சரி லெபினட் தியரம் போட்டால் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் y = a cos log x ப்ளஸ் b sin log x. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? y கொடுத்துட்டாங்க. உங்களை எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா ஒன்று இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது வாய்ப்பு இருக்குது? இதோட சொல்லி நிப்பாட்டிட்டு இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்கேஸ் கொஞ்சம் லெவல் போனாங்கன்னா இந்த செகண்ட் பெரிய ஃபார்மில் இருக்கு இல்லையா? இதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மேனுவலாக போடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y ஆஃப் a cos ஆஃப் log x y ஆஃப் a cos ஆஃப் log x இன் ப்ளஸ் b சைன் ஆஃப் log x. அப்புறம் என்ன பண்ணுற போது டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது ஏவை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். y1ல் காசை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ப்ராக்கெட்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? log x இருக்குது. log x பண்ணால் 1/x. அப்போது a அப்படியே வச்சுக்கணும். காசை பண்ணால் என்ன காஸ் டீட்டாவை பண்ணால் சைன் டீட்டா. ஆனால் இங்கே டீட்டா இல்லை. டீட்டாக்கு பதில் யார் இருக்கா? log x இருக்காங்க. அப்போ log x திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வெளில உள்ள ஃபங்க்ஷனை உதர பண்ணுங்கள். அப்புறம் உள்ள ஃபங்க்ஷன் திரும்ப பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ -a சைன் ஆஃப் log x அப்புறம் 1/x. அடுத்து ப்ளஸ் b அப்படியே வச்சுக்கோங்க. சைன் ஆஃப் log x பண்ணால் காஸ் ஆஃப் log x. அடுத்து என்ன பண்ணும்? log x பண்ணால் 1/x. அடுத்து ரெண்டுத்துலேயுமே காமனாக ஒரு 1/x இருக்கா? இதில் ஒரு 1/x இருக்குது. இது ஒரு 1/x இருக்குது. எக்ஸை காமனாக வெளில எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே எக்ஸை கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? xy1 அப்படின்னு ஒரு டேர்ம் கிடச்சிச்சா? இப்போ xy1 கிடச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்குது y2 2 தடவை பண்ணுறது கேட்டிருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்? இதையும் திரும்ப உதவி பண்ணுங்கள். இதை பண்ணும்போது இடது பக்கத்தில் யார் இருக்கா? xy1 இருக்காங்க. அப்போ xy1ல் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. y1 பண்ணால் y2. அடுத்து y1 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 1 தான் வரும். ஈக்குவல் டு இதுக்கு போன ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதே மாதிரி பண்ண வேண்டியதான். முதல்ல -aவை அப்படியே வச்சுக்கணும். சைனை பண்ணால் காசு உள்ள log x பண்ணால் 1/x. அதே மாதிரி நீங்கள் ரெண்டுத்தையும் பிரித்து எழுதணும். பிரித்து எழுதிட்டு இப்போவும் காமனாக யார் வரா? ஒரு 1/x வராங்க. அந்த 1/xஐ காமனாக வெளில எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு கவனிங்க. ஸோ ரிமைனிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா இங்கே ஒரு விஷயம். ஸோ ரிமைனிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன். இங்கே எடுத்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இவங்க கொடுத்துருக்க கொஷினே வந்துருவாங்க.
ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸ் தான் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதை அப்படியே எடுத்துட்டு மைனஸ் ஒய்னு போட்டுக்கலாம். இப்போ ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு லெபினிட்ஸ் தியரத்துடைய செகண்ட், அதாவது எக்ஸ் பவர் ஒய் டூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே ஸ்டெப்போட நிப்பாட்டுற மாதிரி சில டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் லெபினிட்ஸ் அப்ளை பண்ணாலும் வெறும் 2 ஸ்டெப் தான். 2 ஸ்டெப்பை கவனிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் போடலாம். இதுக்கு மெமரி பண்ணுற ஆன்சர்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், nth டெரிவேட்டிவ் ஆஃப் y2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இதே டேர்ம் இந்த ஒவ்வொரு டேர்ம்லையும் nth டேர்ம் அப்ளை பண்ண போகிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் nth டேர்ம் தெளிவாக கவனிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இது மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டேர்மாக பிரிக்கிறேன். ரொம்ப சின்ன டேர்ம் அதில் பிரிச்சிடுறேன். இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா, nth டெரிவேட்டிவ் ஆஃப் y, அவங்களை எப்படி எழுதலாம்னா ynன்னு எழுதலாம். nth டெரிவேட்டிவ் y எப்படி எழுதலாம், ynன்னு எழுதலாம். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் எப்படி ஆயிடுச்சு, லாஸ்ட் டேர்ம் எப்படி ஆயிடுச்சு, ynன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேர்ம் nth டெரிவேட்டிவ் ஆஃப் xy1. அப்போ இந்த xy1 எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுனா எக்ஸை அப்படியே வச்சுட்டு y1 பண்ணுவோம். அப்புறம் y அப்படியே வச்சுட்டு எக்ஸை பண்ணுவோம்ல. அப்போ என்ன ஆகும், இந்த டேர்மில் இது 2 டேர்மாக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ஒய்யை பண்ணணும். ஒய்யை பண்ண ஆகும் nth டெரிவேட்டிவ் ஆஃப் y1. அடுத்து இந்த இடத்துல y1 அப்படியே வச்சுட்டு தட் இஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா ஆகும் உங்களுக்கு 1 கிடைக்கும். எக்ஸ் அப்படியே எக்ஸை வந்து பண்ணால் 1 கிடைக்கும். தென் ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸை n+1. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா எக்ஸ் போட்டிருக்கீங்களா, எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 உங்களுக்கு கிடைக்கும். டி பவர் என்ன பண்ணிங்கன்னா nx பவர் n-1. சரி, அடுத்த டேர்ம் dnக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், dn+1 வரும். அப்போ dx+1 ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கும், எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். nth டெரிவேட்டிவ் y1. அடுத்து என்ன பண்ணும், nc1 போடணும்னு சொன்னால் nc1க்காக ஒரு n போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே n போட்டிருக்கனால இங்கே n+1th டேர்ம் வந்திருக்கு. தட் இஸ் n-1th டேர்ம். இது n-1th டேர்ம் ஆஃப் yn கிடச்சிருக்கு. அப்போது 2 டேர்ம் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பெரிய டேர்முக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெரிய டேர்ம் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெரிய டேர்முக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்போ 0 ஆகுன்னு கவனிங்க. இதில் எது எப்போ 0 ஆகுனா, x² y2 இருக்குது. x² தான் சீக்கிரமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகும். ஃபஸ்ட் டைம் பண்ணால் x² அப்படியே இருக்கும். அப்புறம் பண்ணிங்கன்னா x² பண்ணால் நம்மளுக்கு 2xன்னு கிடைக்கும். dx² போட்டிருக்காங்களா, dx² என்ன மீனிங், 2x. அடுத்து d² x² 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2xை பண்ணால் 2. அடுத்த முறை பண்ணால் 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதை வந்து இவங்க நிறைய ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் என்ன பண்ணால் முதல்ல x² அப்படியே வச்சுக்கோங்க. x² அப்படியே வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணலாம், y மேலே dn இருக்கா, அப்போ என்ன ஆகும், y மேலே n இருக்குது, அப்போ n+2ன்னு பிரிங்க. yn+2 ஃபஸ்ட் என்ன டேர்ம் வரும், x² அப்படியே வச்சுக்கணும். செகண்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து nc1ஓட வேல்யூ n போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த x² நீங்கள் டிஃப்ரென்சேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, n+2 x² போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் டேர்ம்க்கு என்ன பண்ணுறேன், x² பண்ணும்போது இங்கேருந்து கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு x² பண்ணும்போது இதுவுமே கொஷினை கவனிக்காதீங்க. இங்கே இந்த டேபிள் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் டேர்ம் வச்சு அடுத்து செகண்ட் டேர்ம் போட போகிறோம். செகண்ட் டேர்ம் வச்சு தேர்ட் டேர்ம் போட போகிறோம். தேர்ட் டேர்ம் வச்சு ஃபோர்த் டேர்ம் போட போகிறோம். அப்போ முதல் ஸ்டெப் புரியுதான்னு பார்த்துக்கங்க. முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்குது, x² அப்படியே வச்சுக்கணும். அப்போ x² நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், x² நான் அப்படியே வச்சுக்கிறேன். x² நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே yn இருந்துச்சா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே n இருந்தது. அப்போ ஒய்யோட பவரை என்ன பண்ணேன், n+2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். இப்போது நான் என்ன பண்ணேன், அடுத்த டேர்ம் போட போகிறேன். அடுத்த டேர்மில் என்ன பண்ணுவோம், nc1 nc2 nc3 போயிட்டே இருக்கணும். அப்போ nc1 யார், n. ஓகேவா? இப்போ நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த டேர்மில் நான் என்ன பண்ண போகிறேன், கை வச்சுட்டு நான் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இது மேலே கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு x² பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x. இதில் என்ன பண்ணும், n+2 அப்படிங்கிறது ஒன்று குறைஞ்சி வரும். அப்புறம் n+1 yn+1. ஓகேவா? அடுத்த டேர்ம் என்ன வரும், ப்ளஸ். இப்போ ப்ளஸ் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், அடுத்த டேர்ம் போட போகிறேன். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சா இந்த டேர்மில் கை வச்சுக்கணும். இப்போது n இருக்கா, என்னங்கிறது யாரை மாறுவாங்க, அடுத்து nc2. அப்போ n × n-1/2. இங்கே 2xங்கிறது ஒரே டேர்மா, ஏன்னா x² தான் உங்களுக்கு இங்கே 2xாக மாறுச்சு. இப்போ 2xை பண்ணால் 2. n+1ல் இருக்கா, n+1 இங்கே n+2ல் இருந்தது n+1ஆக மாறி இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், n மாறும். அவ்வளோதான் வித்தியாசம், yn. அவ்வளோ. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா 2 தானே இருக்குது. 2 பண்ணால் அடுத்த ஸ்டெப் என்ன வரும், 0 வரப்போகுது. x² வந்துச்சு, அடுத்து 2x வந்துச்சு, அடுத்து 2 வருது, அடுத்து பண்ணால் என்ன வரும், 0 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், x² இருக்குது, x இருக்குது, அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் 0. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இவங்க எல்லாரையும் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இங்கே n-2 கேன்சல் ஆகிடும். மற்றபடி எல்லாரையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்க ஸ்டெப் வந்துடும். இங்கே எப்படி இல்லையா, பாருங்கள், x² இந்த டேர்ம் வந்துடும்.
ஓகேவா? அப்ப என்னாகும், முதல்ல இத மாரி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த மேல உள்ள ஸ்டெப் தேவையில்ல. போட்டுட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கும் அதே மாரி ஃபர்ஸ்ட் டெர்ம் எக்ஸ அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்க்கு பண்ணுங்க. இப்ப நான் இப்ப சொல்லிக் குடுத்தேன்ல, இதே மாரி இதுக்கு பண்ணுங்க பார்ப்போம். இப்ப என்ன இருக்கு? இந்த கொஸ்டின கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொன்னேன்? எக்ஸ அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே. ஒய்1க்கு என்ன பண்ண சொன்னேன்? மேல உள்ள பவர்ஸ ஆட் பண்ண சொன்னேன். அப்ப ஒய்ல n+1ன்னு எழுதினீங்க. ஓகே. தென் அடுத்து என்ன பண்றீங்க? இதுல வந்து புள்ளி இதுக்கப்புறம் கை வச்சுக்கணும் இது மேல. இது மேல கை வச்சுட்டா NC1 போடணும். எக்ஸ பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திரும்ப பண்ணா 1 கிடைக்கும். இப்போ இவங்க yn+1 அப்ப இவங்கள பண்ணா என்ன ஆகும்? ynன்னு கிடைக்கும். அவ்வளதான். ஸோ இதுதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? xy1 n y2ன்னு போட்டுருக்காங்க. இதே ஸ்டெப் தானே இங்க போட்டுருக்காங்க. ஸோ இப்படி கண்டுபிடிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஏன் போட தேவையில்ல. 1ன்னு இருக்கு. 1 பண்ணா அடுத்து என்ன ஆகும்? 0ன்னு ஆயிடும். அதனால அது கண்டுபிடிக்க தேவையில்ல. NC2 போட்டு அடுத்து 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 0 வரும். அதனால நாங்க அந்த ஸ்டெப்ப நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். இதே மாரி நீங்க கை வச்சு எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இது 2, 3 டைம் போட போட தான் கொஞ்சம் பழகும். அப்புறம் 4 ஆன்சர்லேருந்து ஒரு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்னாகும் அது எல்லாத்தையும் ஒண்ணா கன்சாலிடேட் பண்ணும்போது உங்களுக்கு n3 கிடைக்குது. இதே மாரி கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இப்போ நம்ம இந்த கொஸ்டின நீங்க போட்டு பழகுங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் மாதிரி ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது ஒண்ணு. இதே மாரி ஸ்டாண்டர்டா இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஆஃப் சைனுக்குள்ள சைன் இன்வெர்ஸ் ஃபங்ஷன் இருக்கு. இதே மாரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு. காஸ்க்குள்ள ஆஃப் காஸ் இன்வெர்ஸ். இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நான் கீழ கொஸ்டின் குடுக்குறேன். அத ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கொஸ்டின் குடுத்துட்டாங்க. யாருன்னா சைனுக்குள்ள உங்கள ஜஸ்ட் கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கணும். அவ்வளோதான் அவனோட இன்டென்ஷன் தவிர கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. இதுக்குமே 4 வரியில ஆன்சர் போட்டுறலாம். ஓகே. ஒரு முறை கவனிச்சுட்டீங்கன்னா, நீங்க 2 தடவ போட்டு பார்த்துட்டீங்க. 3வது தடவ வேகமா போட்டுறலாம். ஓகேவா? நான் சொல்ற ட்ரிக் மட்டும் கை வச்சு போடணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாரி ஸ்டெப்ஸ் மட்டும் கவனிச்சுக்கோங்க. அந்த Y2 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் ஈஸி. இந்த இந்த ஒரு டெர்ம் இருக்குல்ல, இது மட்டும் கொஞ்சம் தெளிவா கவனிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுருவீங்க. ஏன்னா சைன் இன்வெர்ஸ் இருக்கு. சைன் இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா 1/1 - போடுவோம் இல்லையா? அந்த டெர்ம்ஸ் அப்ளை பண்ணி நம்ம போடணும். ரூட் ஆஃப் போடுவோம் இல்லையா? அந்த டெர்ம். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். போட்டே காட்டிருக்கேன் பாருங்க. tan inverse of x and sin inverse of x. tan inverse of x வச்சிருக்கேன். ஓகே. இதே மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். இது sin inverse of x and tan inverse of x. ஓகே. இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் ஸ்க்ரீன் நோட் எடுத்துக்கிறேன். இட் வாஸ் சிம்பிள் தான் நம்மளே போட்டுக்கலாம். ஓகே. sin inverse of x போடுங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஷீட் வந்து அப்புறமா குடுக்குறேன். இப்போ y sin inverse of x. அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? டிஃபரன்ஷியேஷன் y1 பண்ணுங்க. y1 பண்ணா sin ஆஃப்னு வரும். sin ஆஃப்னு வந்தா என்ன ஆகும்? y1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? sin டிஃபரன்ஷியேஷன் பண்ணா cos ஆஃப் m sin inverse of x. மைனஸ் காஸ் ஆஃப் வரும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? மைனஸ் காஸ் ஆஃப் வரும். பிராக்கெட்குள்ள என்ன இருக்கு? என்ன ஃபங்ஷன் இருக்கு? m sin inverse of x. அப்ப m sin inverse of xனா 1/√1 - x². அப்ப நான் இந்த 1 - √(x²) இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அத ஆட்டோமேட்டிக்கா நம்ம போடணும். இப்ப நான் ஒரே ஸ்டெப் இத ஷார்ட்டா போட்டு வச்சிருப்பேன். அந்த ஸ்க்ரீன் மட்டும் காட்டுறேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு சிம்பிளாவே போட்டுரும். 4 ஸ்டெப்ல போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? y ஈக்குவல் டு என்னது? y1 ஆஃப். ஒரே நிமிஷம். y என்ன குடுத்தாங்க? y equal to what? y equal to கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சா? m இருந்ததுன்னு நினைக்கிறேன். m into cos of சரி காஸ் இல்லை சைன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஷின் சைன் கொஷின் தானே? சைன் ஆஃப் தான். ஓகே. y equal to இந்த கொஷின் இருக்கு பாருங்க. y is equal to y into y equal to sin of m sin inverse of x. அப்போ என்ன ஆகும்? y ஓட வேல்யூ இங்கே இருக்கு. அப்போ y ஓட வேல்யூலேருந்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ y1 கண்டுபிடிக்க போகிறேன். y1க்கு என்ன பண்ணணும்? சைனை நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணணும். சைனை பண்ணால் என்ன ஆகும்? காஸ் ஆஃப் வரும். காஸ் ஆஃப் m sin inverse of x. அடுத்து sin inverse of x பண்ணணும்ல உள்ள ஃபங்க்ஷனை. அப்போ m அப்படியே வச்சுக்கோங்க. sin inverse of xக்கு ஃபார்முலா என்ன? 1/√1 - x²ன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1 - √(x² இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் இந்த கொண்டு வந்துருங்க. அப்போ m கோஎஃபிஷியன்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ √1 - x² y1 ஈக்குவல் டு m into cos of m sin inverse of x. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் ரூட் பண்ணேன். ஏன்னா வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கு இல்லையா? அதை கேன்சல் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்? அடுத்த ஸ்டெப்பில் எல்லாத்தையும் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணால் இங்கேயும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும், ஒவ்வொரு டேர்ம்குள்ளேயும் ஸ்கொயர் வரும். அப்போ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதியிருக்காங்க. அடுத்து y1 ஸ்கொயர் எழுதியிருக்காங்க. அடுத்து m ஸ்கொயர் எழுதியிருக்காங்க. காஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. காஸ் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம்? 1 - sin ஸ்கொயர்னு எழுதலாமா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பர்டிகுலராக இந்த m ஸ்கொயர் இன்டூ இருக்கு இல்லையா? அந்த m ஸ்கொயர் பக்கத்தில் உள்ள காஸ் ஸ்கொயரை 1 - sin ஸ்கொயர்
பிராக்கெட்டில் எம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்க கொஷின் இதுதான் கொடுத்துருக்க கொஷின். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளாக எம் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. அதுக்காக அவங்க எழுதுறாங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால சைன் ஸ்கொயர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒய்ன்னு அப்ளை பண்ணி எம் ஸ்கொயர் பிராக்கெட்டில் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு, இதனுடைய ஃபார்மில் ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருச்சு. அப்போ என்னாகும், எம் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒரே பக்கத்தில் நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணணும், எம் ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு மீதி எல்லாரும் என்ன பண்ணணும், அங்கே அப்படியே வச்சுக்கணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த nth ரேட்டு ஒரு விரல் வச்சு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும். இப்போ y1 கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்து y2 கண்டுபிடிச்சிக்கலாம். y2க்கு என்ன பண்ணுவோம், u இன்ட்டு v ரூல், u அப்படியே வச்சுக்கணும், v பண்ணணும். அப்போ u அப்படியே வச்சுட்டாரு, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. y1 ஸ்கொயரை பண்ணுங்க, y1 ஸ்கொயர் பண்ணால் 2y1, y1 பண்ணால் y2 வருது. அதே மாதிரி இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், u இன்ட்டு v ரூலா, அதுக்கப்புறம் இதை பண்ணணும், y1 ஸ்கொயர் பண்ண மாதிரி. இப்போ என்ன ஆகும், y1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கிற 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணணும். uv மெத்தடு, u அப்படியே வச்சுக்கிட்டு v பண்ணணும், v அப்படியே வச்சுட்டு u பண்ணணும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் 2xன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 2xன்னு இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் டேர்ம் போட்டுட்டேன், இது செகண்ட் டேர்ம், ரெண்டாக பிரிச்சாச்சு. அடுத்து எம் ஸ்கொயர் இருக்கா, எம் ஸ்கொயர் இன்ட்டு 2 ஒரே நிமிஷம், எம் ஸ்கொயர் இல்லை, இங்கே கொஷின் வந்து என்னென்னா எம் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இதை வரைக்கும் கொண்டு வந்து பாருங்கள், எம் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் வரும். கொஷின் இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் விட்டுருக்காங்க, எம் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் ஸ்கொயரை பண்ணால் என்ன கிடைக்கும், 2y, ஒய்யை பண்ணால் y1 கிடைக்கும். ஓகேவா, ஒய் ஸ்கொயரை பண்ண என்ன கிடைக்கும், 2y, ஒய்யை பண்ணால் திரும்ப y1 கிடைக்கும். y1 போட்டாங்களா, இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இடத்துல நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த y2 ஃபார்ம் கிடச்சிடும். இந்த y2 ஃபார்ம் கிடச்சிச்சுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு நமக்கு தெரியல, லெபினிட்ஸ் தேர்த்து என்ன பண்ணுவோம், விரல் வச்சுட்டு ஒவ்வொரு டேர்மும் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி. அடுத்து y2 இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஒரு தடவை பண்ணுங்கள். அடுத்து திரும்ப பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் திரும்ப டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் மைனஸ் 2x. அதுக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன வரும், -2 அப்படியே வரும், எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, NC1 NC2 அப்படி போயிட்டே இருக்குமா. அப்புறம் என்ன ஆகும், இங்கே ஒய்யோட பவரில் n+1 போட்டிங்க, இங்கே ஒய்யோட பவரில் n+1, இங்கே ஒய்யோட பவரில் n, மொத்தம் 3 டேர்ம். ஆட்டோமேட்டிக்காக கை வச்சு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முடிஞ்சிடும். அதே மாதிரி வரிசையாக போட்டிருப்பாங்க, கன்சாலிடேட் பண்ணால் இந்த ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சம், 4 வரி தான் நீங்கள் போட போகிறீங்க. இங்கே 2 ஸ்டெப், இங்கே 2 ஸ்டெப், மொத்தம் 4 ஸ்டெப் தான் போட போகிறீங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி வேணால் இதோட நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பர்டிகுலர் பார்ட்டோட உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. இந்த y1 y2 கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸை பாருங்கள். ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரேர் கேஸில் தான் இந்த yn+2 அப்படின்னு கேட்பாங்க. அதோட கோஎஃபிஷியன் என்ன வருது அப்படின்னா கேட்பாங்க. அப்போ என்னாங்கன்னா நீங்கள் தெளிவாக போட்டால் மட்டும் தான் எல்லா கோஎஃபிஷியன் கண்டுபிடிக்க முடியும். திருப்பி இந்த கோஎஃபிஷியன் மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் இங்கே உள்ள டேர்மையும் அங்கே உள்ள டேர்மையும் கன்சாலிடேட்லாம் பண்ணுறோம். இங்கேயும் yn வருது, செகண்ட் டேர்ம் பண்ணும்போதும் yn வருது. கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 2 டேர்ம் வருது. அப்போ 2 டேர்ம் ஆட் பண்ணால் கரெக்டாக ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் போட்டிங்கன்னா மிஸ் ஆகிடும். அப்போ தெளிவாக போட கற்றுக்குங்க. ஒரு 4-5 சம் தான் ரிப்பீட்டட் கொஷின் இந்த கொஷினில். அப்போ என்னாகும், ஒரு 4-5 சம்னா இது இப்போ நான் பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன்ல, ஸோ பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, இப்போ லெபினிட்ஸ் தியரத்துடைய பார்ட்ஸ் கொடுத்துட்டேன். பட் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து மேபி இந்த கிளாஸ் கொஞ்சம் நான் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிட்டேன். ஷார்ட்டாகவே இருக்குது. பட் இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் குரூப்பில் சென்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 5:30 வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது படிக்கிறது. நான் உட்காந்துட்டீங்க 4:30க்கு ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக 5:30 வரைக்கும் படிச்சு தான் ஆகணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன் ஆக்டிவிட்டி பண்ணாமல் யாரும் சில கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது. ஓகேவா, யாராவது இப்போ லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கீங்கன்னா கிளாஸ் விட்டு கட் பண்ணி வெளில போயிட்டு அதை பண்ணி பார்த்துட்டு வரணும். ஏன்னா சும்மா நீங்கள் விளையாட்டுக்கு நினச்சிட்டு இருக்காதீங்க. ரொம்ப வருஷம் கேப் ஆகிட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆகிட்டு. ஆனால் நான் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் டாப்பராக இருந்தேன், நல்லா படித்தேன். நான் வந்து இப்போ வந்து யாரெல்லாம் இன்றைக்கி 10 வருஷம் 15 வருஷம் கேப்னு சொல்கிறீங்க, 2 குழந்தை ஆயிடுச்சு 3 குழந்தை ஆகிட்டு ஃபேமிலியில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் படிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 10th படிக்கும்போது கண்டிப்பாக 350 மார்க் மேலே எடுத்தீங்களா இல்லையா, கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. 10th யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக 800 மார்க்கு மேலே எடுத்தீங்களா இல்லையா, அப்போல்லாம் எப்படி படிச்சிங்க. அப்போ 1200க்கு 800 மார்க் மேலே எடுக்க முடிஞ்சுது. அதே 500 மார்க் எடுக்கும்போது 350 மார்க்கு மேலே 400 மார்க் மேலே கூட எடுக்க முடிஞ்சுது. அப்படி எடுக்க முடிஞ்ச உங்களால் ஏன் இப்போ 15 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கே காண போயிட்டீங்களா, உங்களோட மூளை எங்கே வேறு யார்ட்டையே கொடுத்துட்டு வேறு மூளை வாங்கிட்டு வந்துருக்கீங்களா என்ன, இல்லை அதே மூளை தானே. அந்த மூளையில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சில விஷயங்கள் இருக்கும். படிக்கிற விஷயத்த தெளிவாக படிச்சிருப்பீங்க. மேபி என்ன படிப்பீங்க, பயம் இருந்திருக்கும் படிக்கும்போது. அந்த பயம்லாம் எங்கே போச்சு, திரும்பவும் அந்த பயத்தை திரும்ப கொண்டு வரணும்னா உங்களுடைய ஆழ் மனசை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பிரெயினை ஆக்டிவேட் பண்ணணும். உங்களோட பிரெயின்குள்ளே இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிரெயின்குள்ளே இப்போ என்னெல்லாம்
என்னலாம் இருக்கும்? மேரிடா இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது ஞாபகம் இருக்கலாம். இல்ல குழந்தையோட ஃபினான்ஷியல் குழந்தைக்காக ஃபியூச்சர் சேவ் பண்ணலன்னு தோணலாம். இல்லன்னா குழந்தைக்கு வந்து அப்கமிங்கா ஏதாவது படிக்க வைக்கணும்னு தோணலாம். இல்ல அவங்களோட எஜுகேஷன் தோணலாம். இல்ல ஃபேமிலி இருந்தா ஃபேமிலி பத்தின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். இல்ல வீட்ல யாராவது வயசுல பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவங்களோட ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். இல்ல உங்க கடன் மேல உங்களோட லைஃப்ல இருக்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம். இது எல்லாம் மண்டைக்குள்ள போய் போய் ஒரு லேயர் மாரி போயிடுச்சு. அந்த லேயருக்கு உள்ள தான் ஆழமா என்ன பண்ணுது உங்களுடைய அறிவும் இருக்கு. அந்த ஆழமா உட்கார்ந்திருக்க அறிவ நம்ம தூண்டி எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி பண்றோம். ஓகே. அந்த பிரெயின் நம்ம பண்ண உள்ள ஆழ் மனசுல இருக்கிற அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்களோட பேர நீங்க சொல்லிக்கோங்க. அந்த பெர்சன் எழுந்து வரப்போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு புக்க குடுத்து படின்னு சொன்னா 10 கொஸ்டின் இருந்தா 8 கொஸ்டினாவது படிச்சுருவாங்க. இல்ல 4 நாள் டைம் இருக்கு. 10 நாள் எக்ஸாம்க்கு லீவ் விட்டு அடுத்த நாள் எக்ஸாம் வைக்கிறான்னு சொன்னா, அதுல உழுந்து உழுந்து படிப்பாங்க இல்லையா? கொஸ்டின் பேப்பர நான் குடுத்துட்டேன். கொஸ்டின் பேப்பர் குடுத்துட்டு எக்ஸாம்க்கு எழுதவான்னு சொன்னா, நீங்க நான் உட்கார்ந்து எழுதி 100க்கு 100 அவுட் எடுப்போம் இல்லையா? அப்ப கொஸ்டின் பேப்பர் குடுத்துட்டாங்க மேம் எனக்கு. அப்ப நான் டெஸ்ட் எழுத போறேன் அப்படின்னா, அதே கொஸ்டின எத்தன தடவ போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு. அப்போ அந்த பழைய ஆக்டிவான ஒரு பேபி உங்ககிட்ட இருக்காங்க. உங்களோட இன்னர் சைல்ட வெளில கொண்டு வரதுக்கான வேல. அப்போ படிக்கும்போது உங்க அப்பா ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருப்பாங்க. அம்மா ஒரு கம்ஃபோர்ட் ஜோன குடுத்துருப்பாங்க. இங்க அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல நீங்க ஏன் அத வெளில உள்ள பார்க்குறீங்க? உள்ள யாரு? என்ன மாதிரி வெளிப்புறமான சூழல் இருந்தாலும், உள்ள சுவை மாறக்கூடாது. அதுதான் கனியோட சுவையே. ஓகே. கனி அப்படிங்கிறது வெளியில வந்து அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்ற உள்ள நான் இப்படிதான். என்னதான் வெளில யார் என்ன பேசினாலும் சரி, நான் உள்ள இப்படிதான். என்னோட பழம் இனிக்க தான் செய்யும். பாகக்காயா இருந்தா கசக்க தான் செய்யும். இல்ல பலாப்பழமா இருந்தா இனிக்க தான் செய்யும். அதோட குணம் மாறுமா? இல்ல எல்லாரும் கோவமா பேசிட்டாங்கன்றதுக்காக பலாப்பழம் போய் நான் வந்து எல்லாரும் என்ன கோவமா திட்டிட்டீங்க. நான் உங்களுக்கு வந்து கசப்பான பொருள் தான் குடுப்பேன்னு சொல்லிட்டு பாகக்கா மாரி சுவையில வந்து பலாப்பழம் வருமா? இல்லைல்ல. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. நீ இப்ப அந்த அந்த பலாப்பழம் வந்து வரும்போது ஒவ்வொரு தடவ ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சின்னூண்டா வந்திருக்கு. என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கோணலா சைஸ்ல வந்திருக்கு. 1000 பேர் 1000 கதை சொல்லுவாங்க பலாப்பழத்த பார்த்து. ஆனா பலாப்பழம் என்ன நினைக்கும்? நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் உள்ள நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன். சின்னதா இருக்கும்போது நான் உள்ள அப்ப வளர்ந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பெருசாகும்போது வளர்ந்துட்டு இருக்கேன். என்னடா உருவம் இவ்ளோ பெருசு இருக்கு. என்ன வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்கன்னா, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நான் உள்ள என்ன தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாரி தான் இப்போ. சுத்தி என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களை நீங்கள் தயார்படுத்துவதற்கான பயிற்சி தான் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி. நான் குவிஸ்லாம் வைக்கிறேன்னா, குவிஸ்ல நீங்க 60% விட கம்மியா எடுக்குறீங்க. 10 கொஸ்டின்ல 6 கொஸ்டின், 7 கொஸ்டின் தான் வாங்குறீங்க. 6, 7 தான் வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிய கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் பண்ணணும். இல்லையா? 10 நிமிஷம் காலைல பண்றேன். மதியம் 10 நிமிஷம் பண்ணுங்க. நைட்டு 10 நிமிஷம் பண்ணுங்க. நைட்னா ஒரு 7 மணி, 8 மணிக்கு. ஒரு நாளைக்கு 2, 3 டைம் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிய பண்ணுங்க. பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 கையாலே நீங்க பண்ண உங்களோட லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் சில நேரம் தூங்கிட்டு இருக்க பிரெயினையும் எழுப்பி விட்டுரும். கிரியேட்டிவா திங்க் பண்ற பிரெயினையும் அது எழுப்பி விடும். அத டெய்லி கன்சிஸ்டா இதெல்லாம் ஒரு சின்ன கேமா குழந்தைக்கு குடுக்குறத போய் எனக்கு குடுக்குறாங்க. நீங்க உங்களுக்குள்ள குழந்தைய எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுருவீங்க. உங்களுக்குள்ள உள்ள குழந்தைய எழுப்பாத வரைக்கும் நீங்க தோத்துட்டே தான் இருக்க போறீங்க. அப்ப நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட்லயோ, 12th ஸ்டாண்டர்ட்லயோ உழுந்து உழுந்து படிச்ச புரியுதோ, புரியலையோ 12th ஸ்டாண்டர்ட் புக்ல நமக்கு எவ்வளோ பெருசு இருக்கும்? குண்டு குண்டா இருக்கும். அந்த புக்க உட்காந்து படிச்சீங்கல்ல. ஓகேவா? மேத்ஸ் கஷ்டமா இருந்துச்சு படிச்சோம். பிசிக்ஸ் கஷ்டமா இருந்துச்சு படிச்சோம். கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருந்து படிச்சோம். இல்லையா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு நீங்க பிஎட் வந்திருக்கீங்க. இன்ஜினியரிங்ல இல்லாத புக்ஸா என்ன சைஸு? என்ன பெருசு பெருசா இருக்கும்? எவ்வளோ சிலபஸஸ் இருக்கும்? அத படிக்காமலா இங்க வந்தீங்க? அத படிச்சீங்க. அத படிச்சு அரியர் வைக்காம கிளியர் பண்ணீங்க. அரியர் வச்சாலும் அதையும் உழுந்து படிச்சு டிகிரியே வாங்குனீங்களா இல்லையா? அந்த எக்ஸாம கிளியர் பண்ணா தான் டிகிரி கிடைக்கும்னா, உழுந்து உழுந்து படிச்சு அந்த 3 இயர்ல அத கிளியர் பண்ணோமா இல்லையா? இது எல்லாம் யாரு? ஒரு வைராகியம் இருந்துச்சு. ஒரு கோல் இருந்தது. நானும் என்னோட ஸ்டூடண்ட், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் கிராஜுவேஷன் வாங்கணுங்கிற வெறி இருந்தது. அந்த வெறி உங்களுக்கு இப்ப வேணும். அந்த வெறி வரணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற உங்களுடைய அறிவ தட்டி எழுப்பணும். அதுக்கு தான் அந்த லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி. சும்மா டைம் பாஸ்க்கு அனுப்புறாங்க. டெய்லி அனுப்புறாங்க. டெய்லி நான் என்ன சொல்லுவேன் 3 நாளைக்கு ஒரு தடவ ஒரு எக்சர்சைஸ். அப்போ 3 நாளைக்கு ஒரு தடவ ஒரு எக்சர்சைஸ்னா, நான் அடுத்த வாரம் அப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வேற எக்சர்சைஸ் குடுப்பேன். அப்போ தினந்தோறும் மாறும்போது, அத நீங்க பண்ண என்ன ஆகும்னா, உங்களோட மைண்ட் பிராக்டிஸ் ஆகும். ஒரு 5, 6 எக்சர்சைஸ் குடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கீங்க. மதிய டைம்ல படிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, தூக்கம் வருது அப்படின்னா, அந்த டைம்ல இந்த லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணுங்க. நீ படிக்கவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு மதியம் தூக்கம் வருதா 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள என்ன பண்ணலாம்? இந்த லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணுங்க. பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, கிளாஸ்ல நான் சொல்லிக் குடுக்குற விஷயத்த ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஸ்கில் முதல்ல வரும். 2வது மறக்காது. 3வது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செம்மையா இன்கிரீஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க டே 1ல இருந்து யார் யாரெல்லாம் விளையாட்டுத்தனமா எடுத்துக்காம, யாரெல்லாம் சின்சியரா ஒரு நோட்டு போட்டு லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி பண்றீங்களோ, ஒரு ரஃப் நோட்ட போட்டு பண்ணியிருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்ற கஷ்டமான கான்செப்ட்ட கூட ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேட்ஜபிள் வந்துட்டீங்க. மேம் கஷ்டமான கொஸ்டின் கூட குடுங்க. ஈஸியான கொஸ்டின் மட்டும் குடுக்காதீங்க. அடுத்து கஷ்டமான கொஸ்டினே குடுங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துருவீங்க. சரியா? ஓகே. தென் வந்து இப்போ வந்து நீங்க லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி பண்ணாம இருந்தா பண்ணிடுங்க. அத நீங்க ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2, 3 டைம் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரிஸ்கே மாறும். நீங்க சொல்றீங்களா, இதுவரைக்கும் நான் வேற மாரி இருந்தேன் மேம். இந்த 7 நாள், 8 நாள் நான் வேற மாதிரி இருக்கேன் மேம். எனக்கே என்ன பார்க்க புதுசா தெரியுது. சொல்றீங்களா இல்லையா? அந்த 7 நாள், 8 ஏன் புதுசா வந்தீங்க? என் குரல் வெறும் 1 மணி நேரம் வருது. அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்கிட்டோ ஒரு ஒரு பொழுது 1 மணி நேரம் குடுக்குறேன். ஆனா மீதி நேரம்
நீங்க உங்கள என்னோட குரல திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா, நான் இங்க சொல்ற விஷயம் உங்களுடைய மூளையிலே பதிஞ்சிருக்கு. ஏன்னா, அங்க மூளையில இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் விலக்கிட்டீங்க. ஏற்கனவே உள்ள உங்க தலையில உள்ள எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டீங்க. ஏன்னா லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் வந்து பழைய குப்பைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகிரும். விலகிட்டு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ்ல என் வாய்ஸ் போய் ஆக்குபை ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த வாய்ஸ நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப திரும்ப என்ன பத்தி நெனச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, இப்ப என்கிட்ட இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்கல்ல, நான் சொல்ற விஷயத்துக்குள்ள அடுத்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிப்பீங்க. மேம் சொல்லிக் குடுக்கறதுல ஷார்ட்கட் இருக்கா, அப்ப நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு அடுத்து டெவலப் ஆவீங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை அவங்க டீச்சர பார்த்து ஆச்சரியப்படும். ஐயோ! டீச்சர் இவ்ளோ அழகா இருக்காங்க. டீச்சர் பேசுறதே அழகா இருக்கு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்காது. ஐயோ! இன்னைக்கு டீச்சர் வந்து ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வந்தாங்க. இந்த மாரி பண்ணாங்க. இந்த குழந்தை வந்து டீச்சரோட அவுட்புட்ட அவுட்லுக் மட்டும் பார்த்துட்டு இருக்கும். கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் என்னமோ ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னமோ அந்த டீச்சர் அழகா கதை சொல்றாங்க. அழகா பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க. அழகா இங்கிலீஷ் சொல்லிக் குடுக்குறாங்க. அழகா மேத்ஸ் சொல்லிக் குடுக்குறாங்கன்னு சப்ஜெக்ட் கவனிக்க ஆரம்பிக்கும். நீங்களும் அந்த 5த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவீங்க. அப்ப நான் சொல்லிக் குடுக்குற பர்ட்டிகுலர் கன்டென்ட்ட மனசுக்குள்ள ஏத்த ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு வாரத்துல ஆட்டோமேட்டிக்கா கன்டென்ட்ட கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அத நீங்க உட்கார்ந்து அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த 21 நாள் முடியும்போது செம்மையா நீங்க மூவ் ஆயிருப்பீங்க. உங்களுடைய ஹேபிட் ட்ராக்கர் இன்னும் அழகா இருக்கும். சரியா? ஓகே. இதுல நம்ம வந்து அடுத்து நான் மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் மினிமம் ரொம்ப சிம்பிள்மா. அதுக்கான பாயிண்ட் வந்து சேடில் பாயிண்ட் கேட்பாங்க. மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும், இல்ல மினிமா கண்டுபிடிக்கணும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு தான் சம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன். அதிலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த பிடிஎஃப் மட்டும் நான் காட்டிடுறேன். எஸ். இப்ப இது வந்து மேக்ஸிமம் மினிமாக்கான பிடிஎஃப். இது 2 பிடிஎஃப் நான் உங்களுக்கு குடுக்குறேன். 2மே இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது அந்த சம்ஸ்லாம் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மினிமாலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் மினிமா கஷ்டங்கிறத முதல்ல தூக்கி மைண்ட்ல விட்டு தூக்கி வெளில எடுத்துருங்க. எடுத்துட்டு சிம்பிளா அந்த மேக்ஸிமம் மினிமா சேடில் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்களோ, அந்த கொஸ்டின்ல இருந்து இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் வந்து எஃப் குடுத்துருப்பாங்கப்பா. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. என்ன குடுத்துருப்பாங்க? கிவன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது கிவன். இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல என்ன பண்ணணும்னா, எஃப்(x) கண்டுபிடிக்கணும். எஃப்(y) கண்டுபிடிக்கணும். எஃப்(y) னானது பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து x³ பிளஸ் அம் சரி -6 வச்சுக்கலாம். -6x ஈக்குவல் டூ 0. இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ 0. இப்போ எஃப்எக்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஏதோ ஒரு இடத்துல ஒய் எடுத்துக்கலாம். இங்கே ஒய் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எஃப்எக்ஸ் கேட்குறாங்க. எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் கியூப் பண்ணால் என்ன ஆகும்? 3x². இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணால் -6y கிடைக்குது. அதே மாதிரி எஃப் ஒய் பண்ணுங்கள். இங்கே ஒய்யே இல்லை, அப்போ 0 ஆகிடும். இதை பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு? -6x. இதே மாதிரி பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல எஃப்எக்ஸ் எஃப்ஒய் கண்டுபிடிச்சா ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. முதல் ஸ்டெப்பில் எஃப்எக்ஸ் அண்ட் எஃப்ஒய் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட முதல் வேலை. எஃப்எக்ஸ் எஃப்ஒய் முதல் ஸ்டெப்பு எஃப்எக்ஸ் எஃப்ஒய் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த செகண்ட் ஸ்டெப் யாருன்னா, எஃப்எக்ஸ் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டும். என்ன வேணாலும் வந்துட்டு போட்டும். நீங்கள் எஃப்எக்ஸை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிங்க. எஃப்ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சா இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்னென்ன வேரியபிள் இருக்கும்? இதில் எக்ஸும் ஒய்யும் கலந்து கூட வரலாம், இதுலேயும் எக்ஸ் ஒய் கலந்து வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எஃப்எக்ஸை 0 பண்ணிட்டீங்க. எஃப்ஒய்யை ஈக்குவல் டு 0 பண்ணி ஒரு 2 சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டிங்க. 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் யார் கிடைப்பாங்கன்னா, எக்ஸ் யார் ஒய் யாருன்னு கிடச்சிருவாங்க. அப்போ எக்ஸ் யார் ஒய் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு 2வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டிங்க. செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டிங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்க்கு அப்புறம் அடுத்து எஃப்எக்ஸ் இருக்குல்ல, அதாவது எஃப்எக்ஸு எஃப்ஒய்ஒய் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எஃப்எக்ஸ்எக்ஸ் அடுத்து எஃப்எக்ஸ்ஒய் அடுத்து எஃப்ஒய். அதாவது எஃப்எக்ஸ்எக்ஸ்னா திரும்ப ஒரு தடவை எக்ஸை பண்ணணும் சொல்லி அதை திரும்ப ஒரு தடவை எக்ஸால் பண்ணணும். அடுத்து ஒய்யில் பண்ணதை திரும்ப ஒய்யால் பண்ணணும். ஏற்கனவே எக்ஸில் பண்ணி வச்சுருந்ததை ஒய்யால் மாற்றி பண்ணணும். ஓகே. இல்லைனா எனக்கு ஒய் அப்போ வந்து இது எஃப்எக்ஸ்ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ மொத்தம் 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ. எஃப்எக்ஸ்எக்ஸ் அடுத்து எஃப்எக்ஸ்ஒய் அடுத்து எஃப்ஒய்ஒய் மொத்தம் 3. இது வந்து 3வது ஸ்டெப். இப்போ கண்டுபிடிச்சா மட்டும் போதுமானா ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணணும். டேபிள் ஃப்ரேம் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யார் ஏபின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறீங்க. அதாவது எஃப்எக்ஸ்எக்ஸை ஏன்னு சொல்ல போகிறீங்க. எஃப்எக்ஸ்ஒய்யை பின்னு சொல்ல போகிறீங்க. இவங்க ஏ, இவங்க பி, இவங்க சி. மொத்தம் 3 பேருக்கு இப்ப நான் என்ன வச்சேன்? ஏபிசின்னு ஒரு பேர் வச்சுட்டேன். ஏபிசின்னு பேர் வச்சுட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா, மேக்ஸிமல் மினிமலுக்கான வேல்யூ நான் ஸ்க்ரீன் நல்லா பெருசாவே காட்டுறேன். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமானது. இப்ப என்ன பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு பாருங்க. அது 0 விட பெருசா இருக்கணும். ஏவும் பி இது 2த்துல ஏதாவது 1 0 விட சின்னதா இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த வேல்யூ 0 விட பெருசா இருக்கணும். இந்த வேல்யூ 0 விட கம்மியா இருக்கணும். எப்போ நம்ம பர்ட்டிகுலர் ஏ, பி கண்டுபிடிச்சோம்ல, எக்ஸ், ஒய் யார் கண்டுபிடிச்சோம்ல, எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணோம், எஃப்ஒய் ஈக்குவல் டு 0 பண்ணோம்ல, 1, 2 இல்ல 2, 3ன்னு அது ஒரு புள்ளி கிடைச்சிருக்கும். அந்த பாயிண்ட்ட கொண்டு வந்து நீங்க இங்க அப்ளை பண்ணணும். ஏல, பில, சில அப்ளை பண்றீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வேல்யூவா இருந்தா இவங்க கிரேட்டர் தன் 0வா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே உங்களுக்கு இவங்க அல்லது இவங்க யாரோ ஒருத்தவங்க தான் 6 தான் குடுத்துருக்காங்க. லெஸ் தென் 0 0 விட கம்மியான வேல்யூ. இப்ப நான் டேபிள் காட்டுனா உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போதைக்கு ஜஸ்ட் எழுதிக்கோங்க. மினிமல்னா இதே வந்து உங்களுக்கு இட் இஸ் லெஸ் தென் 0. இது வந்து கிரேட்டர் தென் 0 விடாம லெஸ் தென் 0.
இது ஏ இஸ் கிரேட்டர் தென் 0, பி இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம் கொடுத்துருக்காங்களா? எஃப்எக்ஸ்ஒய் கொடுத்துருக்காங்களா? எஃப் கொடுத்துட்டாங்க. இதை என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப்பு எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப்ஒய் கண்டுபிடிக்கணும், எஃப்எக்ஸ்எக்ஸ்எக்ஸ், எஃப்எக்ஸ்ஒய், எக்ஸ்ஒய் கண்டு ஏ யாரு, பி யாரு, சி யாருன்னு எடுத்து எழுதிடணும். எழுதினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? எஃப்எக்ஸை ஈக்குவல் டு 0 பண்ணணும்னு சொன்னேன். எஃப்ஒய் ஈக்குவல், இது வந்து எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் டு 0 பண்ணால் இதை ஈக்குவல் டு 0 பண்ணுங்க, இதை ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. ஒரு எக்ஸோட பாயிண்ட் கிடைக்கும், ஒய்யோட பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கு? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிடச்சிருக்கு, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்குது. அப்போ எத்தனை பாயிண்ட் கிடைக்கும்? அப்போ இவங்க தான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன கிடச்சிது? எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ம் கிடச்சிது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடலாம்? அப்போ 1,2 1, -2 -1,2 -1,2 4 பாயிண்ட்டாக பிரிச்சுட்டேன். இந்த 4 பாயிண்ட்டையும் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், டேபிள் போட்டிருக்கேன். அந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியமானது. யார் ஏ யாருன்னு எழுதணும், பி யார், சி யார் எடுத்து எழுதிடுங்க. ஏ கண்டுபிடிச்சோம்ல, ஏனா யார்? எஃப்எக்ஸ்எக்ஸ், பினா யார்? எஃப்எக்ஸ்ஒய், சினா யார்? எஃப்ஒய்ஒய் கண்டுபிடிச்சோம்ல, அவங்களே இடது பக்கம் எழுதிக்கோங்க. 4 பாயிண்ட்டையும் மேலே எடுத்து எழுதிக்கோங்க. இவங்க 1,2 அப்ளை பண்ணுங்க. அடுத்து 1, -2 அப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு மேலே நேராக கவனிச்சு பாருங்க. நேராக கவனிச்சு பார்க்கும்போது இது 0வோட பெருசாக இருக்குது. ஓகேவா? ஏவோட வேல்யூ இப்படி இருக்குது. ஸோ இது வந்து இப்படி இருக்குது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நான் கொடுத்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இது மினிமல் பாயிண்ட் வரும், இது மேக்ஸிமல். மீதி உள்ளது எனக்கு ஈக்குவல் டு 0 வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு லெஸ் தென் வேல்யூ. ஆக்சுவலி ரெண்டுமே கிரேட்டர் தான். இது ரெண்டும் கிரேட்டர் தான் இருக்கணும். இது கிரேட்டர் தென், ஆனால் மேலே கண்டுபிடிக்கிற வேல்யூ லெஸ் தென்னாக இருக்கணும். 0வோட பெருசாக இருக்கு இல்லையா? அதாவது எல்லாமே கிரேட்டர் தென் 0 வந்தால் மினிமல் பாயிண்ட்டு. ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் மட்டும் பெருசாக இருந்துட்டு மற்ற ரெண்டு பேரும் மைனஸில் இருக்காங்க, 0வோட கம்மியாக இருக்காங்கன்னா அவங்க மேக்ஸிமல் பாயிண்ட்டு. இல்லை எனக்கு வந்திருக்க ஆன்சர் எனக்கு மைனஸில் வந்திருக்கு மேம், எனக்கு ரெண்டுமே 0வோட கம்மியாக வந்திருக்குன்னா அவங்க சேடல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோதான். இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியதான். எந்த வேல்யூ நீங்கள் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்களோ அந்த பர்டிகுலரான வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணி கொஸ்டினில் கண்டுபிடிங்க. இப்போ எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் கேட்குறாங்க? மேக்ஸிமம் கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் யாருன்னு தெரிஞ்சிட்டா இல்லையா? ஆமாம், இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. மேக்ஸிமல் பாயிண்ட் இவங்க மினிமல் பாயிண்ட்டு. அப்போ அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட் யாருன்னு பாருங்கள். அதுக்கு மேலே யார் இருக்கா? மேக்ஸிமல் பாயிண்ட்டுன்னு சொன்னால் யார்? இவங்க தான் மேக்ஸிமல் பாயிண்ட்டு, இவங்க மினிமல் பாயிண்ட்டு. அப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்க எஃப்(x)ல் அப்ளை பண்ணணும். இந்த டேபிளோட வேலை முடியல. எந்த பாயிண்ட்டும் உங்களை கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா? பாயிண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணணும்? இந்த எஃப்(x, y)ல் அப்ளை பண்ணணும். இவங்க மேக்ஸிமல் வேல்யூ, இவங்க மினிமல் வேல்யூ. அப்போ -1, -2 அப்படிங்கிறத கொடுத்துருக்க கொஷினில் அப்ளை பண்ணணும். 1, 2 அப்படிங்கிறத கொடுத்துருக்க கொஷினில் அப்ளை பண்ணணும். அப்போ திஸ் ஒன் இஸ் மேக்ஸிமல் வேல்யூ, திஸ் ஒன் இஸ் மினிமல் வேல்யூ. இதை போட போட பழகும். இதே மாதிரி ஒரு 2, 3 சம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு 5:30 ஆனாலும் சரி கொஞ்சம் இந்த கொஷினை முடிச்சுட்டு போயிருங்க. தென் இன்னொரு பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் உட்காந்து பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. இன்னைக்கு டே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏர்லி மார்னிங் டைம் அப்படிங்கிறது கோல்டன் ஹவர்ஸ். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். சிலவே சொல்லுவாங்க இல்லையா, சாமி முன்னாடி உட்காந்து வேண்டிக்கிட்டா பிரம்ம முகூர்த்த டைமில் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த டைமில் எப்பவுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. சும்மா இதுக்குள்ள 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. 4 மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தென் நீங்கள் வரீங்க. மைண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு படிக்க வரீங்க. 4:30 வரைக்கும் 5:30 வரைக்கும் படிக்கிறீங்க. 5 வரைக்கும் படிக்கிறீங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்.